கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயுதம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வேளையிலே தேவன் நம்மத்தில் இறங்கி வந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம். எல்லாரும் ஏசப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. ஏசப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வாருமப்பா, நீங்கள் இறங்கி வந்து மகிமைப்படுவீராக, இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்வீராக என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது இப்பொழுதே நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம், நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு மறுமொழி கொடுக்கிற தெய்வம் இதோ இந்த நாளில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் சொல்லுகிறபடி ஒரு பரிசுத்தமான ஒரு ஆராதனை இந்த நாளிலே தேவன் ஏறெடுக்க கிருபை செய்ய போகிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி கேட்போமாக, ஏசப்பாவை நோக்கி ஜெபிப்போமாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, யெகோவா தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, எங்கள் சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ராஜாவே ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேவரீர் எங்களுக்கு பாராட்டி கிருபை பாராட்டி இதோ இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி வரும்படியாக, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் நம்முடைய சமூகத்தில் கூடி வரும்படியாக எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கிருபை செய்திருக்கிறீரே. உமக்கு நன்றி. கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த வேளையில கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரு மன ஆவினால நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். எல்லாரையும் மகிமையினால பிரசன்னத்தினால நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். உங்க அபிஷேகத்தினால நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். துதியின் அபிஷேகத்தினால நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். ஆவியினால நிரப்பும்படியாக செபிக்கிறேன் ஐயா. எல்லாரையும் அபிஷேகத்துக்குள்ளாக நிரப்பும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஏசப்பா, ஒரு மன ஆவியினால நிரப்பும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரு மனதோடு சமூகத்தில் கூடி இருந்த பொழுது நீர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த இடத்தை அசைத்தீரோ அப்பா, எல்லாரும் நிரப்பினீரோ, அதே போல எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துங்க. கூடி வந்திருக்கிற எல்லாரையும் நிரப்புங்க. ஒரு பெரிய அசைவை எங்களை கொண்டு தேசத்தில் நீ நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனை முழுவதுமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் வேலைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடுகிற பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஒரே குரல் வெளிப்படுவதாக, சத்தமாக வெளிப்படுவதாக, அபிஷேகம் நிறைந்து வெளிப்படுவதாக. பாடும்பொழுது உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நாங்கள் எல்லாரும் நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. பாடல்களை உணர்ந்து பாட கிருபை செய்யுங்க அப்பா. பாடல்கள் மூலமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக நமக்கு நன்றி. ஆராதனை வேலை கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா. எல்லாரும் ஆவிலே நிரம்பி ஆராதிக்க அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்க எல்லாரும் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. எல்லாரும் ஆவியிலே மோடு சஞ்சரிக்க கிருபை செய்யுங்க. ஆவிக்குரிய மகிமையின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்ற வார்த்தையின்படியாக எல்லாரும் ஆவிக்குள்ளாகி உம்மை தரிசிக்க கிருபை செய்யுங்க. எல்லாருடைய கண்கள் திறக்கப்பட கிருபை செய்யுங்க. கண்ணீர் துடைக்கப்பட கிருபை செய்யுங்க. வேதனைகள் மாற்றப்பட கிருபை செய்யுங்க. சுகவீனங்கள் சுகமாய்
மாற கிருபை செய்யுங்க. எல்லா தடைகள் நீக்கப்பட கிருபை செய்யுங்க. பிள்ளைகளோட ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட கிருபை செய்யுங்க. பிள்ளைகளோட எல்லா தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக, பிள்ளைகளை தேறுதல் படுத்துவீராக. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, சங்கீத பகுதிக்காக, வேத பாட பகுதிக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உடைய காணிக்கை பகுதிக்காக உமக்கு நன்றி. உடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு பகுதியில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து நீர் மகிமைப்படுவீராக. தொடக்கம் முதல் முடிவு பரிந்து மகிமை பிரசன்னத்துக்குள்ள எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் நீக்கப்பட்டு இந்த ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல ஏசப்பா, ஆவினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படி உங்க ஆவினால எல்லாரையும் நிரப்புங்க, அபிஷேகிங்க. பாரம்பரியமாய் ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை தாங்க. நீங்க யார் என்று அறிந்து ஆராதிக்க ஏசப்பா எல்லாருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக நமக்கு நன்றி. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நாம் யாவரும் தொடர்ந்து கண்களை திறந்து உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை பாடல்கள் மூலமாக நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் அந்த புத்தகத்திலே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை நம்ம எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாபரம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆமென். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் ஆமென். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆமென் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஓ தேவனை உயர்த்துவோமாக. கரங்களை தட்டி ஆமென் மனமகிழ்ச்சியோடு மனமகிழ்ச்சியோடு ஆமென். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும்
நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. இந்த காலத்திலும் ஆமென் சபா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, கடந்த வாரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் தேவன் தம்முடைய ஜனமாகிய நமக்கு பலனை கொடுக்க அவருடைய பலன் எதிலே உள்ளது என்பதை நமக்கு ஆவியினாலே நமக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். அது கர்த்தருடைய துதியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதே நமக்கு பலனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த துதியின் பலனாலே நாம் நிரப்பப்படும் பொழுது எல்லா பகைஞனையும் பழிகாரனையும் நாம் அடக்கி போட முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு துதியை தேவன் நமக்கு பலனாக கொடுத்திருக்கிறார். அந்த ரகசியத்தை அறிந்து கொண்ட நாம் ஆவியில நிரம்பி தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், உற்சாகமாய் துதிக்க வேண்டும். எந்த விதத்திலும் ஆண்டவரை ஆராதிப்பதிலே நாம் எந்த விதமான கவலையோடு துக்கமாக நாம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, துக்கமுகத்தோடு வந்த அன்னாளுடைய துக்கத்தை தேவன் மாற்றினார், அவள் அதோடு துக்கமுகமாய் இருந்தது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் பாடல் புஸ்தகத்திலே நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு நம்மை தப்புவிக்க வல்லவர். ஆமென். எரியும் சூளையே 7 மடங்காக எரிந்தாலும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர். எவ்வளோ அற்புதமான வரிகள் பாருங்க. சிங்க கபில என்னை பட்சிக்க வந்தாலும் என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். யோர்தான் நதியே என் முன்னே நீ வந்தாலும் உன்னை பிளந்து நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். எரியோ கோட்டையே தடையாய் நின்றாலும் உன்னை இடித்து நொறுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான வல்லமை நிறைந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறபடியா என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கலங்காமல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம் தேவாதி தேவன் நமக்கு பக்க பலமாய் இருக்கிறார், நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்கு பலனாக இருக்கிறபடினாலே அந்த உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்பு
தப்புவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர், நேற்றும் இன்றும் மாறாதவர். இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். எரியும் சூளையே 7 மடங்காய் எரிந்தாலும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர். எரியும் சூளையே 7 மடங்காய் எரிந்தாலும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர். சிங்கக்கேபியே என்னை பட்சிக்க வந்தாலும், சிங்கக்கேபியே என்னை பட்சிக்க வந்தாலும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர். என் தேவன் தப்புவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கும் ஆமென் வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். யோர்தான் நதியே என் முன்னே வந்தாலும் உன்னை பிளந்து நடத்த தேவன் நல்லவர். யோர்தான் நதியே என் முன்னே வந்தாலும் உன்னை பிளந்து நடத்த தேவன் நல்லவர். எரிகோ கோட்டையே நீ தடையாய் நின்றாலும், எரிகோ கோட்டையே நீ தடையாய் நின்றாலும் உன்னை இடித்து நொறுக்க தேவன் வல்லவர். உன்னை இடித்து நொறுக்க தேவன் வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். ஆமென். என்னை தப்புவிக்க வல்லவர். கொல்லா சாத்தானே என்னை எதிர்த்து நின்றாலும் உன்னை விரட்டி அழிக்க தேவன் வல்லவர். கொல்லா சாத்தானே என்னை எதிர்த்து நின்றாலும் உன்னை விரட்டி அழிக்க தேவன் வல்லவர். வறுமை வியாதியே என்னை தாக்க வந்தாலும், வறுமை வியாதியே என்னை தாக்க வந்தாலும் என்னை விடுவித்து காக்க தேவன் வல்லவர். என்னை விடுவித்து காக்க தேவன் வல்லவர். வல்லவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர், நேற்றும் இன்றும் மாறாதவர். இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர், நேற்றும் இன்றும் மாறாதவர். இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். ஆமென். ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நாம் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் எழுந்து நின்று சிறிது நேரம் தேவனை நாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே,
நாம் கூடி வருகிற இடத்திலே வேதம் சொல்லுகிறது, எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு மாறாத தெய்வம் நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறபடியினாலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்துங்க. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஹல்லேலூயா. அன்பு கூர்ந்தால் தாங்க ஆராதனை செய்ய முடியும். அவரை நேசித்தான் ஆராதனை செய்ய முடியும். அவர் மேல அன்பா இருந்தால் தான் ஆராதிக்க முடியும். அதனாலதான் அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவரே ஆராதிப்பாயாக. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். அவர் ஜீவனுள்ளவர் வல்லமையுள்ளவர். அவர் ஜீவனுள்ளவர் வல்லமையுள்ளவர். நேற்றும் இன்றும் மாறாதவர். இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மாறாதவருங்க. அவர் நம்ம மேல அன்பு வைத்ததுனால்தான் நமக்காக அவர் சிங்க கவியில இறங்கி வருகிறார். அவர் நம்ம மீது அன்பு வைத்ததுனால்தான் 7 மடங்காய் எரிக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையில் அவர் இறங்கி வருகிறார். அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததினால்தான் செங்கடலை நமக்காக அவர் 2ஆக பிளக்கிறார். அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததினால்தான் யோர்தான் நதியை அவர் பிளந்து போக பண்ணினார். அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடியினால்தான் எரியோ கோட்டையை அவர் தகர்த்து போட்டார். அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடியினால்தான் நம்முடைய கசந்து போன வாழ்க்கையை மதுரமான மாறாவின் மதுரமான தண்ணீரை போல மாற்றினார். என் தேவ பிள்ளைகளே, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இவ்வளோ காரியங்களை செய்யும் பொழுது நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஆராதிக்க வேண்டாமா? அவரை தொழுது கொள்ள வேண்டாமா? நாம் அவருடைய ஜனம் அல்லவா? அவருக்கு ஒப்பான தெய்வம் யாருங்க? இந்த உலகத்துல ஒருத்தருமே இல்லை. அவருக்கு ஒப்பான தெய்வம் ஒருத்தருமே இல்லை. அதை உணர்ந்து அவருக்கு மகிமையை செலுத்தி அவருடைய வல்லமையை நாம் நினைத்து அவருடைய மகத்துவங்களை நாம் சொல்லி சொல்லி துதிப்பது தான் ஆராதனை. நினைக்க அதை தான் நாம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பான தெய்வம் யாருமே இல்லை. வானத்திலும் பூமியிலும் ஒப்பானவர் யாரும் இல்லை என்று சொல்லி நாம் பாடி அவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ
உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுமே. உன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுமே. உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? இன்னொரு விசை. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? யாருமே இல்லப்பா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே ஆமென். அப்படி ஆவில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி ஆமென் ஆமென். ஓ தேவனுடைய பிரசன்னம் ஆமென். ஓ உயிர்ப்பிக்கிற தேவாவியானவர் ஆமென். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? ஆமென். நிரம்பி உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? ஆமென் ஆமென். உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? ஆமென். உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? ஆமென். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்?
ಶಮಲಗರವಿ ಅಂದರವಾ ಓರಿ ಮಲದಿ ಅಂದರೇ ಅವಶಲದಿ ಅಂದರಮಾ ಕರದರಿವಿ ಅಂದರವಾ ஓ அபிஷேகம் நிரம்பி வழிகிறது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய அபிஷேகம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார் பலப்படுத்துகிற ஆவியானவர் பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஓ உன்னதமான பலன் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது இந்த அறை முழுவதிலும் ஓ தேவ அக்கினி தேவ அபிஷேகம் தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது ஓ நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் கட்டுகளை கட்டவிழ்த்து கொண்டு இருக்கிறார் எல்லா தடைகளை நிர்மூலமாக்கி கொண்டு இருக்கிறார் எல்லா சத்துருடைய கிரிகள் அழிக்கப்படுகிறது எல்லா பலவீனங்கள் சுட்டரிக்கப்படுகிறது ஓ எல்லா சத்துருடைய பிடிகளிலிருந்து தேவன் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறார் ஓ பெற்றுக்கொள்வோம் விடுதலையே ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிப்போம் ஆவியில நிரம்பி தேவனை மகிமைப்படுத்துவோம் ஓ தேவனோடு சஞ்சரிப்போம் கொடுத்த இந்த நேரத்துல ஓ தேவனோடு பேசுவோம் ஆவியில நிரம்புவோம் ஆமென் ஆவியில அனலாய் மாறுவோம் இயேசுவின் நாமத்தினால ஓ தேவன் மகிமையினால நிரம்பி ஓ அந்நிய பாஷையில நிரம்பி தேவனோடு சஞ்சரிக்க போகிறோம் தேவனோடு பேச போகிறோம் தேவனோடு ரகசியங்களை பேச போகிறோம் ஓ எல்லா கட்டுகளை கட்டவிழ்க்கப்படுகிற நேரம் இது இயேசுவின் நாமத்தில் வல்லமை ஆமென் ஜீசஸ் ஆமென் அக்கினி இறங்குகிறது பரலோக அக்கினி ஆமென் ஓ ஜீசஸ் ஆமென் இயேசுவின் நாமத்தினால அக்கினி போட வந்து அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிற வார்த்தைப்படி இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளை கட்டவிழ்க்கிற அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால ஆமென் ஓ லார்ட் ஜீசஸ் ஆமென் நன்றி இயேசுப்பா உமக்கு நன்றி துதிக்கிறோம் ஆமென் ராஜா ஆமென் ஓ ஷலத்யந்தர மாக்கரதரிபியா ஒரு விஹோதரின் யந்தர மாக்கரதரிபியந்தரபா ஓ ஷலத்யந்தே தோனத போஷபராத் கந்தர மாக்கரதரியா எல்லானோ தோஷினி நியாக்கரபா ஷபரானதி யந்தரபா அப்போஷமாலதியே தோனதியா கோனத கோஷிலியா அப்ராகாசிக்கலே நியோதர் பியமதோரமா அப்ராஷியலதா லகோன பியாதோன தோஷி ஹலத்யந்தரபா கருதி அபோக பஷிலதி நோன வஷ்ய ராகோரமா அமௌலதி தோரமா ஷபராதியா அபாகரதியந்தரபா ஓலி மிஹோஷலி கானதியந்தரபா ஓ லார்ட் ஜீசஸ் ஆமெனப்பா ஓ பரலோக அக்கினி நிழலிடுகிறது ஓ பரலோக அக்கினி எல்லாரும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறது ஓ தேவ மகிமைகளை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது தேவ பிரசன்னங்களை ஆளுகை செய்கிறது இயேசுவின் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார் இயேசுவின் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார் ஓ பெற்றுக்கொள்வோம் புதிய பலனை பெற்றுக்கொள்வோம் அவர்களை கேட்டு பெற்றுக்கொள்வோம் ஒரு புதிய அக்கினி உங்களை புதிதும் கூர்மையான எந்திரமாக மாற்றுகிற இயேசுவுடைய அக்கினி நிரப்பிக் கொண்டே இருக்கிறது ஒரு புது பலன் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் ஓ எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பலன் உன்னதமான பலன் உங்களை நிரப்புகிறது இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்வோம் லார்ட் ஜீசஸ் ஆமென் இயேசுவின் நாமத்தினால எழும்பு சீயோனே எழும்பு சீயோனே ஓ பலன்கொள் ஆர்ப்பரி இயேசுவின் நாமத்தினால ஜீசஸ் ஆமென் ஹalleluya Lord Jesus ஆமென் நன்றி ஜீசஸ் ஆமென் ஓலா ஆமென் ஜீசஸ் ஆமென் நன்றி இயேசுப்பா ஆமென் லார்ட் நன்றி இயேசுவே நன்றி அப்பா நன்றி ஆமென் உடைய ஜனங்களோடு நீர் பேசுகிறபடியால் நமக்கு நன்றி உடைய ஜனங்கள் உம்மோடு பேசுவதற்காக நமக்கு நன்றி அப்பா ஓ லார்ட் ஜீசஸ் நமக்கு நன்றி அப்பா
உம்மோடு சஞ்சரிக்கிற பாக்கியம் அப்பா, உம்மோடு சஞ்சரிக்கிற பாக்கியம், ஏனோக்கை போல சஞ்சரிக்கிற பாக்கியம், எலியாவை போல சஞ்சரிக்கிற பாக்கியம், மோசேயை போல உம்மோடு சஞ்சரிக்கிற பாக்கியம், லேவியரை போல உம்மோடு சஞ்சரிக்கிற பாக்கியம், யோசுவாவை போல உம்மோடு சஞ்சரிக்கிற பாக்கியம், ஆபிரகாமை போல உம்மோடு சஞ்சரிக்கிற பாக்கியம். ஓ உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நிரப்பி கொண்டே இருக்கிறார், கர்த்தர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏசப்பாவோடு பேசிக்கொண்டே இருப்போம், ஏசப்பாவோடு பேசுவோம். மனுஷனோடு பேசினது போதும், தேவனோடு பேசுவோம், தேவனோடு பேசுவோம், தேவனோடு பேசுவோம். நம்முடைய முகம் துக்கமான முகம் சந்தோஷமாய் மாறு, நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறு. ஓ நம்முடைய வேதனை எல்லாம் மாறு, நம்முடைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்படு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை இயேசுவின் நாமத்தினால பெற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால நம்ம நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவையும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்றைக்கு 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 அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஜீசஸ், ஆமென், ஆமென். ஓ எல்லா கட்டுகளை தேவன் கட்டவிழ்க்கிறார். ஆவியில நிரம்பி துதிக்க முடியாம இருந்த எல்லா கட்டுகளை கட்டவிழ்க்கிறார். ஓ இயேசுவை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு இருந்த எல்லா பலவீனங்கள் சுட்டரிக்கப்படுகிறது, எல்லா சோர்வுகள் சுட்டரிக்கப்படுகிறது. ஓ எவ்வளவு அருமையான பிரசன்னம், எவ்வளவு அருமையான பிரசன்னம். விடுதலையோடு ஆராதிக்கிற பிரசன்னம், விடுதலையோடு அவரோடு பேசுகிற ஒரு பிரசன்னம், விடுதலையோடு அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு பிரசன்னம். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை, தேவன் எல்லா தடைகளை நீக்கி போட்டு உங்களை ஆராதிக்க விரும்புகிறார். எல்லா தடைகளை நீக்கி இருக்கிறார். தேவனோடு சஞ்சரிங்க, தேவனோடு பேசுங்க. தேவன் உங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம இயேசுவுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உங்களோட ஜெபத்தை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற உங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஓ லார்ட் ஜீசஸ், ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கு விடுதலை நாள், இன்றைக்கே 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 பெற்றுக்கொள்ளுவோம், இன்றைக்கே பெற்றுக்கொள்ளுவோம். ஓ சிஎம் குமாரத்திய மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வான், கர்த்தர் உன் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வான். உன்னை அதிசயமாக நடத்துவா, உன்னை அற்புதமாக நடத்துவா. உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும், வேதனைகள் மாறும், உன் மன விருப்பங்கள் நிறைவேறும், உன்னுடைய வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. ஓ நாம் கூடி வருகிற இடத்துல நம்ம இறங்கி வருகிற தேவமா இருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறலைங்க. அப்போஸ்தலர் கூடி வந்த இடத்துல இறங்கின அதே தெய்வம் நாம் கூடி வந்திருக்கிற இடத்துல இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். ஆராதனை 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 என்னை கண்டீரே நன்றியையா. ஆமென். இன்றைக்கு நம்மை கண்டிருக்கிறார். ஆமென். நன்றியையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை
ஹல்லேலூயா. தேவன் கிருபையாக இத்தனை நாட்கள் இப்படி விடுதலையோடு ஆராதிக்க முடியாமல் நம் வருத்தத்தோடு இருந்தோம். இன்றைக்கு தேவன் விடுதலையோடு ஆராதிக்க கிருபை செய்தார். ஆவியில நிரம்பி ஆராதிக்க கிருபை செய்தார். அந்நிய பாஷையில நிரம்பி அவரோடு சஞ்சரிக்க கிருபை செய்தார். இதுதான் விடுதலையின் ஆராதனை. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கும் பொழுது எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. இப்படி ஆராதிக்கக்கூடாது, அப்படி ஆராதிக்கக்கூடாது, எந்த தடையும் இருக்கக்கூடாது. விடுதலையோடு தேவனோடு பேச வேண்டும். தேவ ஜனங்கள் தேவனோடு பேசுவதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது. தேவன் ஜனங்களை சந்திப்பதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு உண்மையான விடுதலையின் ஆராதனை. இந்த ஆராதனையை தேவன் நமக்கு தந்தபடியினாலே நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவுடைய மகிமை நம் மத்தியில் தங்கி தாபரிக்கும்படியாக நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த ஊழியத்தை இயேசுவை ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஊழியத்தை கொண்டு இந்த பகுதியில் இருக்கிற அநேக ஜனங்களை தேவன் ரட்சிப்பின் பாதையில நடத்த, அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய தேவன் கிருபை செய்யும்படியாக, அநேக கண்கள் திறக்கும்படியாக, சத்தியம் செல்லும்படியான வாசல்களை தேவன் திறந்து தருளும்படியாக நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். இந்த ஆராதனையிலே இணையதளம் மூலமாக பங்கெடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த இடத்துல கூடி வந்து இந்த ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் இயேசுவுடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கி பலப்படுத்தி ஆசீர்வாதங்களை தந்து எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து, எல்லா வியாதியிலிருந்து, எல்லா பலவீனத்திலிருந்து, எல்லா சத்துரு போராட்டத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்கி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை ஜனங்கள் கண்ணார கண்டு சாட்சியாக எழும்ப தேவன் கிருபை செய்யும்படியாக நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். இந்த தொடர்ந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயை தேவன் அழித்து போட வேண்டும். அதனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் ஆறுதலையும் சமாதானத்தையும் தர வேண்டும். வியாபாரத்தை இழந்த பிள்ளைகளுக்கு வியாபாரத்தை தர வேண்டும். வேலை இழந்த பிள்ளைகளுக்கு வேலையை தர வேண்டும். இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் நீங்கள் 1000 மடங்கு பெருகும்படியாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் கிருபை பாராட்டி இரக்கம் பாராட்டி அவர்கள் மீண்டும் தடைக்க செய்யும்படியாக உலகம் எங்கிருக்க எல்லா தேசமும் இப்படியாக விடுதலையோடு இந்த கொரோனா காரியத்திலும் விடுதலை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று எல்லா பஞ்சத்திலிருந்து, எல்லா வறுமையிலிருந்து, எல்லா பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட, தேசங்கள் மீட்டெடுக்கப்பட நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி. இம்மட்டும் எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடினீரே, உங்களுக்கு நன்றி. இனிமேலும் நீங்கள் அசைவாட போகிறீரே, அதற்காக நன்றி. தொடர்ந்து மீதமுள்ள பகுதிகள் ஒவ்வொன்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்க நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சங்கீத பகுதி நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி சங்கீதம் 27வது அதிகாரம். சங்கீதம் 27வது அதிகாரம் மகள் மைட்டி டார்த்தி நமக்கு முன்பாக வந்து அவர்கள் வாசிப்பார்கள். நாமும் கூட சேர்ந்து வாசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்க முடிய கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 27ஆம் அதிகாரம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்கி அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் உச்சம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலை மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன்.
கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானே ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் வேத பாடப்பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்களை நம்மத்திலே அருமையான மகள் ஜாய்ஸ் டேனியல் அவர்கள் இருக்கிறார்கள். முன்பதாக வந்து அவர்கள் வாசிப்பார்கள். நாமும் கூட சேர்ந்து வாசித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 to 11 முடிய. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 to 11 முடிய. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்களின் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமேன். இந்த வேளையில் நம்மத்தில் அருமையான அம்மா சந்திரா அம்மா இருக்கிறார்கள். முன்பதாக வந்து ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார்கள். அவர்கள் விசேஷித்த பாடலை பாடும்பொழுது நாம் எல்லாரும் காணிக்கைகளை செலுத்துவோம். நமக்கு முன்பாக காணிக்கை பெட்டி இருக்கிறது. எல்லாரும் முன்பதாக வந்து காணிக்கை செலுத்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். அல்லேலூயா. தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம்.
அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். அசுத்தம் இல்லா உள்ளம் அது தேவாலயம். அதில் ஆணவம் இல்லா உள்ளம் அது தேவாலயம். கரைகள் இல்லா உள்ளம் அது தேவாலயம். வீண் பெருமைகள் இல்லா உள்ளம் அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். துதிகள் உள்ள உள்ளம் அது தேவாலயம். இயேசு துங்கவன் மகிழும் உள்ளம் அது தேவாலயம். இன்முகம் காட்டும் உள்ளம் அது தேவாலயம். இயேசு என்றும் வாழும் உள்ளம் அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். அன்பு நிறைந்த உள்ளம் அது தேவாலயம். அதில் அமைதி வாழும் உள்ளம் அது தேவாலயம். அடக்கம் மிகுந்த இதயம் அது தேவாலயம். இவை அனைத்தும் நிறைந்த மனிதன் அவன் தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷித்தமாக அவர் தெரிந்தெடுத்து நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரலோகத்திலிருந்து நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதையே உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். அதை தான் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அதனால் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வாசிப்போம். சங்கீதம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 29:11 வாசிப்போம். பக்கம் 688, 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆமென். அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக. கடந்த வாரத்திலும் இதே வார்த்தை கொண்டு தான் தேவன் நம்மோடு பேசினார். இந்த வாரத்திலையும் இந்த காரியத்தை நமக்கு கொடுப்பாரே. ஆனால் இன்னும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறார் என்றால் இன்றைக்கு அந்த வார்த்தைகளுடைய மகிமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆதலால் இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி, எசப்பா என்னோடு பேசுங்க, நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க, புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இப்படி வார்த்தையை கேட்கும்பொழுது எந்த விதமான தடையும் எனக்கு வரக்கூடாது, எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது. உடைய வார்த்தையை உணர்ந்து கேட்க கிருபை செய்யுங்க. வார்த்தையை கேட்கும் பொழுது விடுதலை உண்டாகட்டும். வார்த்தையை கேட்கும் பொழுது ஆசீர்வாதத்தின் வாசல்கள் எங்களுக்காக திறக்கப்படட்டும். வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற நல்ல இருதயம் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே அப்பா. உங்களுடைய சத்தியத்தினால உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கிற அப்பா எல்லாரையும் நீ விடுதலையாக்கி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா செபிக்கிறேன் ஐயா. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
எல்லாரையும் ஒருமன் ஆவினால் நிரப்புங்க. செவிகளை விருத்த சேதனம் செய்வீராக, இருதயத்தை விருத்த சேதனம் செய்வீராக. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா தடைகளை நிர்மூலமாக்கி போட்டு, எல்லா சத்துருடைய தடைகளை நிர்மூலமாக்கி போட்டு உன் நாமத்துக்காக நீர் கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, காதுள்ள வாழ்க்கை, அப்ப காதுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்து இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை எங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு 2வது வாரமாக அவர் தமது தனத்துக்கு பலன் கொடுப்பார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே அவருடைய பலன் எதில் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். துதியிலே அவர் நமக்கு பலனாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பலனை பெற்றுக்கொண்டு நாம் அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை கடந்த வாரங்களிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இந்த வாரத்திலேயும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே தேவன் நம்மோடு கூட பேச சித்தம் கொண்டு இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி யார் அவருடைய ஜனங்கள் என்றால், யாத்திராகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் தான் அவருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் புத்திரரை குறித்து உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள் அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடிலே தேவன் எல்லாரையும், அந்த இஸ்ரவேலராய் இருந்தாலும் புறஜாதியாய் இருந்தாலும் எல்லாருக்கும் அன்றைக்கு அவர்கள் ரட்சிக்கப்பட்டது போல, அன்றைக்கு அவர்கள் இஸ்ரவேலாய் இருப்பது போல நம்மையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாற்ற தேவன் இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வழி என்ன என்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்களை பார்த்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைக்கு எவர்கள் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் வேதம் சொல்லுவது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அந்த ஜனத்துக்கு தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இவர்களுக்கு தான் தேவன் பலனை கொடுக்க அவர் ஆவலுள்ள தெய்வமாக வேத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணின அந்த விசேஷித்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 11ஆம் வசனம், பக்கம் 308. விசுவாசத்தினாலே சாராளும் எண்ணி, நல்ல கவனிங்க, கர்ப்பம் தரிக்க அவள் பலன் அடைந்து, வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில பிள்ளை பெறுவதற்குரிய எந்த சூழ்நிலையும் இல்லை. மருத்துவ ரீதியாக சொல்ல வேண்டுமானால் எந்த ஒரு சகோதரிக்கு அந்த மாதாந்திர அந்த வழிபாடு அந்த காலகட்டங்களில் முடிவடைகிறதோ அவர்களால் ஒரு காலமும் பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் நன்றாக அறிந்து இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த சாராள் இருக்கிறார். 90 வயது கிழவி. இப்படிப்பட்ட அந்த ஒரு சகோதரிக்கு வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனை அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. பிள்ளை பெறுவதற்குரிய எந்த சூழலும் இல்லை. கர்ப்பம் செத்து போய்விட்டது.
அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த கர்ப்பத்துக்கு உரிய எந்த வழிபாடும் இல்லை. மருத்துவ ரீதியாக பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு உரிய எந்த தகுதியும் இல்லாத ஒரு சகோதரி இன்றைக்கு பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுமே. ஆனால் அது எப்படி சாத்தியமாயிற்று? அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறாங்க, விசுவாசத்தினாலே சாரால் பலன் அடைந்தார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அவளுக்கு பலனாக கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாசத்தினாலே அவள் பலனை அடைந்து அந்த பலனினாலே செத்து போன கர்ப்பம் மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்பட்டது. செத்து போன அவளுடைய அந்த கர்ப்ப பிரச்சனைகள்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டது. பிரச்சனையாய் காணப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக்கப்பட்டது. அவள் கர்ப்பம் தரிக்க ஏற்ற சூழலை அந்த விசுவாசமானது அவனுக்கு பலனை கொடுத்தபடியினால அந்த பலனினாலே அவள் கர்ப்பம் தரிக்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு தேவன் தம்முடைய பலனை எதில் வைத்திருக்கிறார்? விசுவாசத்திலே வைத்திருக்கிறார். கடந்த வாரத்திலே துதியிலே நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே ஆண்டவர் தம்முடைய பலத்தை விசுவாசத்திலே ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த விசுவாசமே நமக்கு பலனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாச பலனாலே நான் நிரப்பப்படும் பொழுதுதான் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணின அனைத்து விதமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு விசுவாசத்தினாலே நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசம் என்கிற அந்த பலனை வைத்துக்கொண்டு நம்மால் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். பாருங்க, வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல், நல்ல கவனிய, தேவனுடைய பலனாகி அந்த விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். ஆமென். போதும். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக நமக்கு பலனாக கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தினால என்ன நன்மைகளெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமானால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். ஹல்லேலூயா. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த பிள்ளைகள் இந்த பலனால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ, விசுவாசமாகிய பலனால் யாரெல்லாம் நிறைந்து இருக்கிறார்களோ அவர்களால் தான் மேன்மையான பலிகளை, மேன்மையான காணிக்கைகளை தேவனுக்கு என்று படைக்க முடியும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் காணிக்கை செலுத்துவதை நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீர்களே, ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளை ஏதோ ஒரு கடமைக்காக செலுத்துகிறார்கள், தங்கள் பரிபூரணத்திலிருந்து செலுத்துகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் விரும்பவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, மேன்மையான பலி. அப்ப மேன்மையான பலியை இன்றைக்கு செலுத்துகிற பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அநேகமா இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிற காரியத்தில் அநேக குழப்பங்கள் காணப்படுகிறது. ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிற காரியத்தில் அநேக போராட்டங்கள் காணப்படுகிறது. எப்படி செலுத்த வேண்டும், எந்த காரியத்தை செலுத்த வேண்டும் என்பதை அறியாமல் ஏதோ கண் போன போக்கில, ஏதோ மனம் போன போக்கில எல்லாரும் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தருக்கு காணிக்கை வாங்கு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க செலுத்துகிற காணிக்கை மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்குரியது. அதை ஒரு நாளும் நீங்க மறக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக, அவர் அதை அங்கீகரிக்கிற வண்ணமாக நீங்க காணிக்கை செலுத்த விரும்புகிற பிள்ளைகளா இருப்பீர்களே. ஆனா என் அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசம் இருந்தால்தான் முடியும். அந்த விசுவாச பலனால் நாம் நிரப்பப்பட்டால் மாத்திரம்தான் அது முடியும். இன்றைக்கு அது தெரியாதனால தான் இந்த ஒரு காணிக்கையை செலுத்துகிறோம். ஆனால் செலுத்தி விட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று கேட்பதற்கு காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதுதான் காரணம். இன்றைக்கு அந்த பலனால் நாம் நிரப்பப்படும் போது தேவன் விரும்புகிற காணிக்கை எது என்பதை அறிந்து அதை செலுத்தும் பொழுது அது தேவ சமூகத்திலே உங்களுக்காக பிரதியாய் இருக்கும். ஹல்லேலூயா. அவன் அன்றைக்கு காணிக்கை செலுத்தினான். யார்? ஆபேல். ஆபேல் அன்றைக்கு கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவன் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறான். அப்போ அதுதான் மேன்மையான ஒரு காரியம். இதே போலதான் தாவீது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான் பாருங்க, அவனுடைய வேத புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, அவன் அநேக காரியங்களை கர்த்தருக்காக கொடுத்தான். அது மாத்திரம் இல்லாம தான் சவதரித்து வைத்த, அதாவது தனக்காக அவன் சவதரித்து வைத்த தங்கத்தையும் வெள்ளையும் வெண்கலத்தையும் அவன் என்ன பண்ணான்? தேவனுக்காக மனப்பூர்வமாக அப்படியே எடுத்து கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. டன்னு கணக்காக கொடுத்தாங்க தங்கத்தை.
டன்னு கணக்கா வெள்ளியை கொடுத்தான், டன்னு கணக்கா வெண்கலத்தை கொடுத்தான். அவ்வளோ தேவன் மேலே அவனுக்கு இருந்த அந்த உற்சாகம், அவனுக்கு மேலே இருந்த அந்த ஆசை வாஞ்சை அப்படிப்பட்ட ஒரு மேன்மையானது. அப்போ அந்த மேன்மையான காணிக்கைகளை நீங்கள் செலுத்த விரும்பினாலே அன்பு தேவ பிள்ளைகளை, விசுவாசம் இல்லாமல் அந்த பலிகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் விரும்புகிற காணிக்கைகளை உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இன்றைக்கு தேவனுக்கு முன்பதாக அவருக்கு பிரியமான காணிக்கை செலுத்த வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் அவசியம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஆமென். பாருங்கள், போதும். இரண்டாவதாக விசுவாசமே நமக்கு பலனாக கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின் பலனினாலே நாம் இரண்டாவதாக பெற்றுக்கொள்கிற நன்மை என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டது போல இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய ஜீவன் பிரிவதற்கு முன்பதாக இயேசுவுடைய வருகை இருக்குமே ஆனால் நிச்சயமாக நாம் அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல நாம் பங்கடைவோம். அல்லவென்றால் ஒருவேளை நாம் மறுத்து போவோமே ஆனால் வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. எடுத்துக் கொள்ளப்படுதல்ல முதல் பாக்கியமான யாருன்னா கர்த்தருக்குள் மரித்தவர்கள் தான். அப்ப கர்த்தருக்குள் மரித்தவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு என்னென்று கூட நாம் இருப்போம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவுடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், இயேசுவுடைய ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் என்கிற அந்த பலனால் யாரெல்லாம் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு உண்டு. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். மூன்றாவதாக விசுவாசம் என்கிற அந்த பலனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அந்த விசுவாசமாகிய அந்த பலனை கொண்டு தேவன் நமக்கு செய்கிற நன்மை என்ன? மூன்றாவதாக எபிரேயர் 11:7 வாசிப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். ஆமே. போதும். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இங்கு நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன பாருங்க, தன் காலத்திலே அவன் காணாதவைகளை குறித்து, அதாவது நோவா காலத்திலே மழை என்றால் என்ன என்று அவனுக்கு யாருமே தெரியாது. ஏன்? ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை நீ நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்துல மூடு பனியை கொண்டு தான் தேவன் என்ன பண்ணாரு, மரங்களை, செடிகளை, கொடிகளை எல்லாத்தையும் உண்டாக்குனார். அதனால அவங்களுக்கு மூடு பனி தெரியும், ஆனா அவங்க காலத்துல மழைன்னா என்னன்னே தெரியாது. அதை தான் இந்த பகுதி சொல்லுகிறது. நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, அவன் வாழ்நாளில் மழை என்றால் என்ன என்பதே குறித்து அறியாத ஒரு மனுஷனுக்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் எச்சரிப்பாக அதை கொடுத்தார். 40 நாட்கள் இரவும் பகலும் பூமியில மழை பெய்ய போகிறது. இந்த மழையின் நிமித்தமாக பெரிய வெள்ளம் உண்டாகும், பூமி அனைத்தும் அதில் இருக்க மலைகள் எல்லாம் அந்த மழை நீரினாலே நல்லா நிரப்பப்பட்டு ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் மரித்து போவார்கள் என்று தேவன் தற்காலத்திலே காணாத மழையை குறித்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கப்பட்டது. எப்படி? அவனுடைய விசுவாசத்தினாலே, அந்த பலனாகிய விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொண்டபடியினாலே தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொண்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, 2, அவன் தன் குடும்பத்தை ரட்சித்து கொண்டான். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அந்த விசுவாசமாகிய பலன் யாருக்குள்ளாம் இருக்கிறதோ அவர்களால் தான் அவருடைய குடும்பத்தை ரட்சிப்பின் பாதையில நடத்த முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையில குடும்பங்கள் ரட்சிக்கப்படவில்லை. கணவன் ரட்சிக்கப்பட்டா மனைவி ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்பட்டா கணவன் ரட்சிக்கப்படலை, அல்லது பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டா பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக விசுவாசமாகிய பலன் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் குடும்பமாக ரட்சிக்கப்படுவார்கள். அந்த பலன் அதற்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ குடும்பங்களை ரட்சிக்கிற பலன்
ஆண்டவர் விசுவாசத்தில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த விசுவாசமாகிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதில் நாம் வளரும் பொழுது, பெருகும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளை நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். நம்ம உற்றார் உறவினர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இனஜன பந்துக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நம்மை சார்ந்திருக்க எல்லா பிள்ளைகளும், சுற்றி இருக்கிற எல்லா பிள்ளைகளும், நாம் குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நான்காவதாக வாசிப்போம், எபிரேயர் 11:8 வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். பாருங்க, நாலாவதாக வேதம் சொல்லுகிறது, விசுவாசமாகிய பலன் நம்ம இடத்துல இருக்கும்பொழுது அதனால் உண்டாகிற நன்மை என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது கீழ்ப்படிதலை தருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பிள்ளைங்க தேவனுக்கு கீழ்ப்படிகிறது இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிதான் தான் பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிதான் தான் டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படிவாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிதான் தான் பெரியவங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிதான் தான் ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிவாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிதான் தான் சபையினுடைய எல்லா பிள்ளைகளையும் அவங்க அன்பா இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு ஏன் கீழ்ப்படிதல் வரமாட்டேங்குதுன்னா, கீழ்ப்படிதலுக்கு மிக மிக அவசியமானது என்ன? விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லாததுனால அநேக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அநேக பிரசங்கங்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பேசலாம். வார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேச முடியும். அல்லது தேவ ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சம்பாஷிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு மத்தியில் இடைப்படும், வெளிப்படும். ஆனாலும் அந்த வார்த்தை தங்களுக்கு உரியது என்று தெரிந்தும் அறிந்தும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போக காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே விசுவாசம் இல்லாத காரணத்தினாலே. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு விசுவாசமாகி அந்த பலனை பெற்றுக்கொண்டவர்கள் தான் கீழ்ப்படுகிறவர்களாய் புறப்பட்டு செல்லுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இந்திய தேசத்துல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமே. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த தோமா என்கிற அருமையான தேவனுடைய சீசன், ஏசப்பாவுடைய சீசன், இன்னைக்கு சென்னை பட்டணத்துக்கு வந்தது நிமித்தமாக இந்திய தேசத்துல இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அந்த கீழ்ப்படிந்து வந்த தேவ மனிதனுடைய கீழ்ப்படிதல் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டுமானால் நிச்சயமாக இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசமாகிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக எபிரேயர் 11:11 ஐந்தாவது எபிரேயர் 11:11 வாசிப்போம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவராய் இருந்து பிள்ளை பெற்றார். ஆமென். நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளை. ஐந்தாவதாக ஆண்டவர் இந்த காரியத்தில் என்ன சொல்லுகிறார்? நடக்கவே முடியாத காரியங்க. என் வாழ்க்கையில் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நோ பாசிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே ஆண்டவருடைய பலன் யாருக்கெல்லாம் இருக்கிறோம், அந்த விசுவாசமாகிய பலன் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அது மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்களால் முடியாத இந்த காரியங்கள் இனிமேலும் முடியும். அது எப்படி? அது ஆண்டவர் கொடுக்கிற அந்த விசுவாசத்தின் பலனாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவங்களுக்கு அது இம்பாசிபிள் தான், ஆனா இயேசுவோட பிள்ளைகள் அது பாசிபிள். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது, அது உலகத்தாருக்கு. ஆனா விசுவாச பலனை அடைந்த பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, உன்னால் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும். நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது உலகம் சொல்லுகிறது, ஆனா வேதம் சொல்லுகிறது விசுவாச பலன் உனக்குள்ள இருக்கும் பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீ அனைத்தை இழந்து விட்டாய், அவ்வளவு வாழ்க்கை முடிந்து போச்சு, இது உலகம் சொல்லுகிற காரியம். ஆனா வேதம் சொல்லுகிறது விசுவாச பலன் உனக்குள்ள இருக்கும் பொழுது ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால அன்பு தேவ பிள்ளைகளை, விசுவாச பலன் நமக்குள்ள இருக்கும் பொழுது நடக்கவே முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் மீண்டுமாக தேவன் நடத்தி தந்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் விசுவாச பலனினாலே. ஹல்லேலூயா. ஆறாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மேலும் விசுவாசத்தினாலே ஆமென். ஆபிரகாம் ஆமென். சோதிக்கப்பட்ட
போதே ஆமென். ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தார். ஒப்பு கொடுத்தான். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? தேவனுக்காக எதையும் செய்ய துணிகிற ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பெற்றெடுத்த பிள்ளைய தேவனுக்கு பலியாக செலுத்த தேவன் அழைப்பு கொடுக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற உலக மக்கள் அல்லது அன்றைக்கு ஆபிரகாம் காலத்துல வாழ்ந்த மக்களும் கூட இப்படி ஒரு பலியை செலுத்தி இருப்பாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. வாய்ப்பே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரே பேரான குமாரன், நல்லா கவனிங்க, 100 வருஷம் 100வது வயதுல அவன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை பெற்றுக்கொள்றான். அவ்வளவு வருஷம் காற்றுண்டு பெற்றுக்கொண்ட பிள்ளைய ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? பலியாக செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பலியாக செலுத்துகிற காரியத்துல அவனோட உள்ள எவ்வளவு உடைக்கப்பட்டு இருக்கும், அவன் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பான். ஆனா வேதம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு. அடுத்த நாள் வசனம் சொல்லுகிறது, அவன் ஆயத்தமாகி தேவன் எந்த இடத்துல அவனை பலி செலுத்த சொன்னாரோ அந்த இடத்துக்கு தானும் தன்னுடைய பிள்ளையும் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து கொண்டு அவன் என்ன பண்ணா புறப்பட்டு செல்லுகிற ஆபிரகாமை வேதம் நமக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாச பலனால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளால் மாத்திரம்தான் கர்த்தருக்காக எதையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் அவர்களுக்கு மாத்திரம்தான் உண்டு. இன்னைக்கு ஏன் ஏசப்பாக எது என்னால செய்ய முடியலன்னா விசுவாசம் இல்லை, அந்த பலன் இல்லை, விசுவாசத்தின் மேல உங்களுக்கு எந்த காரியமும் இல்லை. அதனாலதான் கர்த்தருக்காக உங்களால் எதுவுமே செய்ய முடியல. ஆனா விசுவாச பலன் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் இந்த ஆபிரகாமை போல எதையும் கர்த்தருக்காக செலுத்த முன் வருகிற பிள்ளைகளா நாம் இருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் தேவன் எதிர்த்து. அதனால்தான் விசுவாச பட்டியலிலே இவர்கள் பேர் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் 7வது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு ஆமென் வரும் காரியங்களை குறித்து ஆமென் யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஆமென். பாருங்கள் அருமையானதோட வரும் காரியங்களை குறித்து, வரும் காரியம்னா எதிர்காலத்துல நடக்க போற காரியங்களை அறிந்து அவன் ஆசீர்வதித்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு ஆண்டவர் விசுவாசத்தினுடைய பலனை கொடுத்தபடினால அந்த விசுவாச பலனால் நிரம்பின ஈசாக்கினால எதிர்காலத்திலே நடக்க போகிற காரியங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. அதன் நிமித்தமாக தான் அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தான். பாருங்க, ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். 2 வசனம் இருக்கு, 21 22 வாசிப்போம். ஆமென். பாருங்க, ஈசாக்குக்கு தேவன் அப்படிப்பட்ட கிருபை கொடுத்தது போல யாக்கோபுக்கும் கொடுத்தார். அதனால அவன் என்ன பண்ணான்? தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையில் சாய்ந்து தொழுது கொண்டான். நல்ல கவனிங்க, தன் கோலின் முனையில் சாய்ந்து தொழுது கொண்டான். வித்தியாசமான ஒரு காரியம். ஆண்டவர் தொழுது கொள்றதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? முழங்கால் படிடுவாங்க, ஜெப ஆலயத்துக்கு வருவாங்க, இல்லை தேவ ஆலயத்துக்கு வருவாங்க, இல்லை ஜெப அறையில தனித்து தேவனை நோக்கி முழங்கால் படிட்டு தேவனை தொழுது கொள்வாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுது பாருங்க, தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, இஸ்ரவேல் என்கிற அந்த கோத்திரத்தை ஆண்டவர் கோலுக்கு ஒப்பாக வைத்திருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் என்றது யாருன்னா யாக்கோபு தான் இஸ்ரவேல், அவனுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் சந்ததி. அந்த இஸ்ரவேல் சந்ததியோட கடைசி எஜ்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா தாவீதின் வம்சத்துல வராரு. ஏசப்பா ஓடைய அந்த வம்சத்துக்கு என்ன நடக்குது? ஒரு முடிவு உண்டாகுது. நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்களா? ஏசப்பாக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சந்ததி உண்டாச்சா? இல்லை. ஏன்னா அவர் தாவீதின் வம்சத்துல தான் அவர் வரேன்னு சொன்னார். அப்போ தாவீதோட வம்சத்தினுடைய முதல் பிள்ளையாக ஆண்டவர் வந்தது யாரு? ஏசப்பா தான். அப்போ அந்த கோலின் முடிவு, அதாவது அந்த இஸ்ரவேல் சந்ததியுடைய முடிவு நபர் தான் யாரு? ஏசப்பா. அதான் அந்த முனையை தொழுது கொண்டா என்னன்னா, இந்த சந்ததியில தான் ஏசப்பா கடைசியா வெளிப்பட போறாரு, தேவாதி தேவன் வெளிப்பட போறாருன்னு சொல்லிட்டு அந்த முடிவின் ரகசியத்தை அறிந்து தன்னுடைய சந்ததியில வரப்போகிற தேவாதி தேவனை அறிந்து அவன் தேவனை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. அந்த கோலின் முனையில தொழுது கொண்டான் என்றால் என்ன அர்த்தம்? தன்னுடைய சந்ததியில தேவன் வரப்போறாரு, அவன் தேவனை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு பாருங்க. ஹல்லேலூயா. அது நம்ம 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். விசுவாசத்தினாலே யோசேப்பு ஆமென் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேச
காணப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். பாருங்க, தன் அந்நிய காலத்தை குறித்து, அதாவது தன் அறியாத காலத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து அவன் ஒரு கட்டளை எப்படி கொடுக்க முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதாவது அவன் செத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்றாங்க, எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம், 400 வருஷங்களுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க, எகிப்துல இருந்து புறப்பட்டு போறாங்க. அப்படின்னும் போது 400 வருஷத்துக்கு முன்னாடி அவனால எப்படி நீங்க நிச்சயமா இங்க இருந்து போவீங்கன்னு சொல்ல முடியும்? அப்ப விசுவாச என்கிற அந்த பலன் அவனுக்குள்ள இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறபடி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, வரும் காரியங்களை, அதாவது எதிர்காலத்துல நடக்க போற காரியங்களை எல்லாம் தேவன் அந்த கிருபைகளை பெற்ற பிள்ளைகளுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நோவாக்கு அதை தான் கொடுத்தாரு. எப்பா மழை வரப்போகுதுன்னு சொன்னாரு, கொடுத்தாரா இல்லையா? அதே போல ஈசாக்கு என்ன பண்ண, யாக்கோபையும் ஏசாவையும் எதிர்காலத்தை அறிந்து, அதாவது இதை என்ன சொல்றாங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள், காலத்தினுடைய திரையை தேவன் கிழித்து வரும் காரியங்களை காட்டுறாரு. அதாவது இது எப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிருபை, எதிர்காலத்துல அவளை கடந்து சென்று அதை பார்க்கிற ஒரு கிருபை. நல்லா கவனிங்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யாருன்னா மோசேவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதியாகமும் யாத்ராகமும் எண்ணாகமும் லேவியராகமும் உபாகமும் இத்தனை ஆகமங்களை எழுதினது யாரு? மோசே. ஆனா மோசையோட பிறப்புக்கும் ஆதியாகமத்துக்கும் எத்தனை காலம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அவர் தான் நமக்கு என்ன எழுதி கொடுத்தாரு? ஆதியாகம புஸ்தகத்தை எழுதி கொடுத்தாரு. அப்போ அவர் பிறப்புக்கு முன்பாக இருந்த பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நடந்த காரியங்களை அவருக்கு எப்படி தெரியும்? அப்ப ஆண்டவர் அந்த காலகட்டத்துக்கு அவரை அழைத்து கொண்டு போய், இப்படிதான் வானம் உண்டாக்கப்பட்டது, இப்படிதான் பூமி உண்டாக்கப்பட்டது, இப்படிதான் சந்திரன் உண்டாக்குனேன், இப்படிதான் சூரியனை உண்டாக்குனேன், இப்படிதான் படைப்பின் சிருஷ்டிப்பினுடைய ரகசியங்கள் எல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆதாம் இப்படிதான் இருந்தான், ஆதாமை இப்படி படைச்சேன், ஏவாளை இப்படி படைச்சேன், தோட்டம் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்துக்கே மோசேவை அழைத்து கொண்டு போய் அவனுக்கு அதை காட்டினபடினால்தான் அவர் ஆதியாகம புஸ்தகத்தை எழுதினார். ஹல்லேலூயா. அதே போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசப்பா தானியேலுக்கு அந்த கிருபையை கொடுத்தார். வரும் காரியங்கள், அவனுக்கு அடுத்து பல 100 1000 வருஷங்களுக்கு அப்புறம் நடக்க போற விஷயங்களை தேவன் கால திரைகளை கிழித்து தேவன் தம்முடைய ஜனங்களை அந்த இடத்துக்கு கொண்டு சென்று நடக்க போற காரியங்களை அறிந்து கொள்ள கிருபை செய்தார். அதுதான் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே தான் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலையும் பாருங்க. ஏசப்பா அந்த காரியத்தை 2000 வருஷத்துக்கு முன்பாக யார் கொடுத்தாரு? யோவானு கொடுத்தாரு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அந்த வெளிப்பாடு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. எப்படி? இந்த காலத்துல நடக்கிற விஷயத்துல அவர் இன்றைக்கு வந்து அந்த காரியங்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய விசுவாசம் என்கிற அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு காலத்தை கடந்து அல்லது காலத்துக்கு முன்பதாக சென்று நடந்த காரியங்கள், நடக்க போற காரியங்களை அறிந்து கொள்கிற கிருபைகளை தேவன் அவர்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இதுதான் அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. தொடர்ந்து 8வதாக விசுவாச பலன் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு என்ன நன்மை உண்டாகும்? எபிரேயர் 11:23 வாசிப்போம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஆமே. பாருங்க, இந்த சம்பவம் ஏன் நடக்குது? ஏன் அவங்க ஒளிச்சு வச்சாங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பை தேவன் கொடுக்கும்படியாக ஒரு ரட்சகனை தேவன் ஏற்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறின காலத்திலே தேவன் மோசேயை கொண்டு வர, மோசேவை தான் அந்த ரட்சகனாக தேவன் கொண்டு வருகிறார். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தின் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், ஒரு விசுவாசம் என்கிற பலனை பெற்றுக்கொண்ட குடும்பத்தில் இருந்துதான் தேவ திட்டங்களை நிறைவேற்றுகிற ரட்சகர்கள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஒரு அன்னாள் மூலமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு அருமையான சாமுவேல் தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணினார். ஒரு சகரியா எலிசபெத்தின் மூலமாக தான் ஒரு அருமையான யோவான் ஸ்நானகன் எழும்ப தேவன் கிருபை செய்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களே யோவான் ஸ்நானகனை பார்க்கணும் பெரிய தீர்க்கதரிசி
ஒருவனே இல்லை. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு விசுவாச அந்த பலனை பெற்றுக்கொண்ட குடும்பத்தில் இருந்து அந்த சந்ததிகளை கொண்டுதான் தேவன் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற வல்லமையான ஊழியக்காரர்களையும் தேவன் எழுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தின் பலனால் இப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு உண்டு. 9வதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே ஆமென் தான் பெரியவனான போது ஆமென் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் ஆமென் எண்ணப்படுவதை வெறுத்து ஆமென். போதும் பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப விசுவாச பலன் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற 9வது நன்மை என்னவென்றால், அநேக காரியங்களிலே தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்த முடியாதபடிக்கு இந்த உலக காரியங்கள், உலக அந்த பதவிகள், பெருமைகள், அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க மேன்மைகள், அந்தஸ்துகள், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்திகள், இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா தடையாக காணப்படுகிறது. இதுக்கு நல்ல உதாரணம் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுப்பா இடத்துல ஒரு வாலிபன் ஓடி வருகிறான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். உடனே அவன் என்ன பண்றான்? துக்கமுகமாய் போனான் என்று சொல்லப்படும். ஏன் என்று விசாரித்தீர்களானால் அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தான். அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரு அழைப்பு அவனுக்கு நேராக வருகிறது. அந்த அழைப்புக்கு அது அவனுக்கு தடையாக இருந்தது என்ன? ஐஸ்வர்யம், அவனுக்கு இருந்த பணம், அவனுக்கு இருந்த ஆஸ்தி. அப்ப இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய நம்மை அழைக்கும் போது இன்றைக்கு அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்த பதவிகள், இந்த பெருமைகள், இந்த ஆஸ்திகள், இந்த பட்டங்கள், சில அழகுகள், சில காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தடையா இருக்கிறது. அதை விட்டுட்டா வர்றது, இவ்வளோ செல்வமா இருந்தோமே, இவ்வளோ செழிப்பா இருந்தோமே அப்படின்னு சொல்லி அநேக பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுடைய அழைப்புக்கு இணங்க முடியாதபடிக்கு, தேவ பிள்ளைகளாய் வாழ முடியாதபடிக்கு, தேவ அழைப்பை பெற்றுக்கொண்டு அதில் அவர்கள் வளர முடியாதபடிக்கு காணப்படுகிற தடைகள் என்ன? இதுதான். அப்ப இன்னைக்கு அவங்களால வெறுக்க முடியல, உலகத்தை வெறுக்க முடியல, பணத்தை வெறுக்க முடியல, பதவிகளை வெறுக்க முடியல, ஆஸ்திகளை வெறுக்க முடியல, படிப்பை வெறுக்க முடியல, தங்களை வெறுக்க முடியல. அதனால்தான் வேதம் சொல்லு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொன்னார். அப்ப இன்னைக்கு அநேக பேர் இயேசுவை பின்பற்ற முடியாதபடிக்கு தடையாக காணப்படுகிற இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க வெறுத்து தள்ள வேண்டுமானால் விசுவாசம் என்கிற அந்த பலன் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களால் மாத்திரம்தான் அந்த காரியங்களை மேற்கொண்டு ஜெயித்து இயேசுவுக்காக வெளியே வர முடியும். அல்லேலூயா. பாருங்க, மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அவன் பார்வோனுடைய குமாரத்தையும், அதாவது அடுத்த பார்வோன், அடுத்த எகிப்து தேசத்துடைய ராஜா அவன் தான். ஆனா தேவ அழைப்பு அவனுக்கு வந்த உடனே அவன் அதை வெறுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இயேசுவோட அழைப்புக்கு இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதே கிடையாது. ஏன்? இயேசுவை அழைச்சார், இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சா நம்ம இந்த மாதிரி ஆடம்பரமா வாழ முடியாது. அதனால இன்னும் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு அநேக பிள்ளைங்க என்ன பண்ண, அதெல்லாம் வயசு ஒரு 50-60 வயசு ஆனவனே இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா முடியாது. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைய அழைப்பின் நாள். இன்றைக்கு நீங்க ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதையெல்லாம் வெறுத்து தள்ளிவிட்டு இயேசுவை பின்பற்ற தவறுவீர்களே, ஆனால் உங்களால் ஒரு காலமும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த உலக காரியங்களை, உலக சிநேகங்களை வெறுக்க நமக்கு இயேசுவுடைய விசேஷித்த பலன், விசுவாசம் என்கிற பலன் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. 10வதாக கடைசியாக வாசிப்போம். எபிரேயர் 11:29 வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் ஆமென் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல. நல்லா கவனிச்சுக்கலாம் இந்த வார்த்தையில. இதுவரைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஏசப்பா செங்கடலை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையிலே தம்முடைய ஜனங்களை நடத்தினார், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த வசனத்தை ஆழமா நிறுத்தி நிதானமா வாசிக்கிறோம் பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல. கடந்து போவது போல அப்படின்னா என்ன அர்த்தம்? உலர்ந்த தரையில நடக்கிறது போல செங்கடல் மேலேயே அவங்க நடந்து போனாங்க. கடல் மேல நடந்து போனாங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை, எவ்வளவு அற்புதமான வார்த்தை.
செங்கடல் மேல கடந்து போனாங்க. ஏன்? நம்ம ஏசப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தெய்வம். அவர் மாத்திரம் கடல் மேல நடக்கிற தெய்வம் அல்ல, நம்ம ஏன் கடல் மேல நடக்க பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுருவை அழைச்சாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இந்த கடல்ல நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? வான்னு கூப்பிட்டாரு. வசனம் சொல்லுது, பேதுரு கடல் மேல் நடந்தான். தண்ணி மேல நடக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இந்த இயற்கையின்படி தண்ணீர் மேல வெயிட்டான எந்த பொருளால நிக்க முடியும். வெயிட்டை நீங்க வச்சீங்கனால ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடும். ஆனா ஒரு மனுஷனால் மட்டும் இல்ல, அத்தனை லட்சம் பேரு அந்த செங்கடல்ல நடந்து போயிருக்காங்க. கடல் மேல நடந்தாங்க, கடலை பிளந்து அல்ல. அந்த வசனம் நல்லா பாருங்க, கடந்து போவது போல கடந்து போனார்கள். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை பாருங்களேன், முடிவு பாருங்க, எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். நல்லா கவனிச்சீங்களா? இப்ப இவங்க நடந்து போனாங்க, இவங்களும் அதே மாதிரி செய்ய நினைச்சு இப்ப என்ன ஆயிட்டாங்க? அமிழ்ந்து போனாங்கன்னா என்ன ஆயிடுச்சு? தண்ணியில முழுகிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப தண்ணியில எப்போ ஒருத்தனால முழுக முடியும்? தண்ணியில முழுகிறதுன்றது எப்படி? சாதாரண தண்ணியில நீங்க குதிச்சாலே கீழே போயிருவீங்க. ஆனா ஆவிக்குரிய விசுவாச பலனை அடைந்த ஒரு கூட்டம் மக்கள் நடந்து போறாங்க தண்ணிக்கு மேல. அந்த காரியத்தையே இல்லாத மக்கள் அது மேல நடக்க துணியும் போது அவங்க அமிழ்ந்து அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. அப்ப இது எதை குறிக்கிறது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசமாகிய பலன் நமக்குள்ள இருக்கும் பொழுது சில நேரங்களிலே செங்கடல் மேலே தேவன் நம்ம நடக்க வைப்பார். அவர் நடந்து செல்வது போல, அவர் எப்படி கடல் மேல நடக்கிறாரோ அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடக்க செய்கிறார். இது மாத்திரமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக விஷயங்கள் நடந்தது. என்ன? சாதாரண கிணத்து தண்ணி திராட்சை ரசமா மாறினது. எப்படி? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். யோர்தான் நதி பிளந்து குவியலா நின்னுச்சு. குவியல் என்ன அர்த்தம்? ஒரு அரிசியை நீங்க கொட்டி வச்சா குவியலா வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி தண்ணி குவியலா நின்னுச்சு, உறைஞ்சு போய். அப்படி எப்படி? இயேசுவோட விசுவாச பலன் இருக்கிற சந்ததிக்காக தேவன் இப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால அன்பு தேவ பிள்ளைகளே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை விசுவாச பலன் பெற்றுக்கொண்ட சந்ததிக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப எத்தனை 10 விதமான ஆசீர்வாதங்கள். மேன்மையான பலியை நாம் செலுத்த வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் என்கிற பலன் தேவை. மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் விசுவாசம் என்கிற அந்த பலன் நமக்கு தேவை. தேவ எச்சரிப்பை பெற்று நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்க வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் என்கிற பலன் தேவை. 4வதாக கீழ்ப்படிய வேண்டுமானால் விசுவாசம் என்கிற பலன் தேவை. நடக்கவே முடியாத காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசம் என்கிற பலன் தேவை. தேவனுக்காக எதையும் செய்யும் வைராக்கியம் நமக்கு வேண்டுமானால் விசுவாசம் என்கிற அந்த பலன் தேவை. வரும் காரியங்களை, எதிர்கால காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு விசுவாசம் என்கிற பலன் தேவை. விசுவாசம் உள்ள குடும்பத்தின் மூலமாக தான் தேவன் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவ சேனைகளை எழுப்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உலகத்தை வெறுக்க, ஆசா பாசங்களை வெறுக்க, எல்லா தேவ திட்டத்துக்கு விரோதமான காரியங்கள்லாம் வெறுத்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் விசுவாசம் என்கிற அந்த பலன் நமக்கு தேவை. கடைசியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் என்கிற பலன் தேவை. அல்லேலூயா. இத்தனை ஆசீர்வாதங்களும் விசுவாசம் என்கிற பலனினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனால் இப்ப விஷயம் என்னன்னா, விசுவாசம் என்கிற பலனால இதை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம்னா என்ன? அதுதான் முக்கியமான விஷயம். அல்லேலூயா. அப்ப அந்த ரகசியத்தை அறிந்தாதான் இத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இன்றைக்கு விசுவாசம் என்றால் என்ன? வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 2:19. தேவன் ஒருவரே உண்டென்று ஆமென் விசுவாசிக்கிறாய். ஆமென். பாருங்க, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். ஆமென். பாருங்க, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்ப பிசாசுகளும் விசுவாசிக்கிற காரியம் என்ன? தேவன் ஒருவர். அல்லேலூயா. அப்ப விசுவாசம்னா என்ன? தேவன் ஒருவர் என்பதுதான் விசுவாசம்.
அப்ப இன்றைக்கு அந்த தேவன் யார் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். என்ன வாசிப்போம்? 1 தீமோத்தேயோட புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:5-6 பக்கம் 286. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 5-6. நல்ல கவனி, அங்க சொன்னார்ல தேவன் ஒருவர் என்பதுதான் விசுவாசம்ன்றத பார்த்தோம். அந்த தேவன் யார் என்கிற வெளிப்பாடை தேவன் இந்த பகுதியில் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக, நல்ல கவனிங்க, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஆமென். பாருங்க, அப்ப அந்த தேவன் யார், அந்த மத்தியஸ்தர் யார் என்ற வெளிப்பாடு 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. யாரு? அந்த ஒரே தேவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அவர்தான் தேவன். அந்த ஒரே தேவன் அவர்தான். இன்னைக்கு இந்த ரகசியம் தெரியாம இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், இந்த கிறிஸ்தவத்தை சார்ந்து இருக்கிற எல்லா தேசத்தில் இருக்கிற விசுவாசிகளும் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். ஒரே தேவன்ற சத்தியத்தை அறியாம இன்னைக்கு 3 தேவன், 4 தேவன், 2 தேவன் என்று சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவ உலக மக்கள் மாத்திரம் அல்ல. ஏனென்றால் இந்த வேத புஸ்தகம் எல்லாருக்கும் உரியது. ஏசப்பா எல்லா ஜனத்துக்கும் உரிய தெய்வம். புறஜாதியாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தான். அப்ப அந்த ஒரே தெய்வத்தை இன்னைக்கு அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா குழப்பத்துக்கும் காரணம் தேவனை நம்ம சரியா அறிந்து விசுவாசிக்காததுனாலதான். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு விசுவாசம்னா என்ன? ஒரே தேவன் என்பதுதான் விசுவாசம். அந்த ஒரே தேவன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்மஸை நீங்கள் ஆராதிப்பதற்கு முன்பாக, அனுசரிப்பதற்கு முன்பதாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவன் யார் என்ற வெளிப்பாடை அறிந்து ஆராதிப்பது தான் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் வருஷா வருஷம் நம்ம இந்த கிறிஸ்மஸுக்கு வாசிக்கிற வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன? ஏசாயா 9:6 அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நித்திய பிதா குமாரனாக வர வேண்டும், இதுவே தீர்க்க தரிசனம். அப்ப நித்திய பிதாவே குமாரனாக வர வேண்டும் என்ற வார்த்தையின்படியாக 1 தீமோத்தேயு 3:16 படி தேவன் மாம்சத்திலே இயேசு என்ற மேலான நாமத்திலே வெளிப்பட்டார். தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். பாவத்திற்காக கிருபாதாரபடியாக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே பிசாசின் தலையை அவர் நசுக்கி பிசாசை ஜெயித்து இன்றைக்கு தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டு தம்முடைய ஆவியினால நம்ம எல்லாரும் நிரப்பி இன்றைக்கும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த ஒரே தேவனுடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தேவன் என்பதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை பார்த்துதான் வேதம் சொல்லுகிறது விசுவாசிகள். அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் நாம இல்லாம இருந்தா இந்த 10 ஆசீர்வாதங்களை நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலுக்கு மாத்திரம் ஒரு தெய்வம், புறஜாதிக்கு வந்தா எப்படிங்க 3 தெய்வம்? அங்க 1 இங்க 3, எப்படி? அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேவன் மாறாதவர். வேதம் சொல்லுகிற தேவன் ஒருவரே, அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லுகிறார். எனக்கு முன்னும் கிடையாது, எனக்கு பின்னும் இல்லை, எனக்கு சமானமும் இல்லைன்னு சொல்லுகிறார். ஆதலால் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய ரட்சிப்பு திட்டத்தை நிறைவேற்ற மாம்சத்தில் இயேசு என்ற மேலான நாமத்தினால் வந்தார். ஆனா இன்றைக்கு அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட காரியத்தை 2வது தேவனாக இன்றைக்கு உலகம் மாற்றி இப்படிப்பட்ட காரியங்களை குழப்பி கொண்டு தேவ ஜனங்களை சத்தியத்தை அறிய முடியாதபடிக்கு குழப்பத்திலே உலகம் தள்ளி கொண்டு இருக்கிறது. அதனால் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிவை தருகிறார். என்ன? நமக்கு தேவன் ஒருவர் தான். அந்த ஒரே தேவனுடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நித்திய பிதா, அவர்தான் யெகோவா தேவன், அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர்தான் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை, மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற குமாரன் என்கிற பெயரில், இயேசு என்ற பெயரில் வந்தார். அவருடைய ரட்சிப்பு திட்டத்தை நிறைவேற்றி முடித்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிற 3 தன்மைகளில் வெளிப்பட்ட ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்கு
நமக்கு 3 தேவன்கள் அல்ல, 2 தேவன்கள் அல்ல, ஒரே தேவன். அவருடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துடைய பெயரை கேட்டாதான் பிசாசுகளும் நடுங்குகிறது. அல்லேலூயா. அதை தான் யாக்கோபு 2:19 சொல்லுகிற தேவன் ஒருவரே என்பது விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நீங்க பிசாசு பிடித்த மக்கள் மத்தியில நீங்க போய் பிதாவின் பேரை சொல்லி பாருங்க, பிசாசு போகாது. குமாரன் பேரை சொல்லி பாருங்க, போகாது. பரிசுத்த ஆவியின் பேரை சொல்லி பாருங்க, போகாது. இல்ல 3த்தையும் சேர்த்து சொல்லி பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல போ பிசாசு என்று சொல்லி பாருங்க, போகாது. ஏன்? இன்னைக்கு மனுஷனை ஏமாத்தலாம் 3, 2, 4 தெய்வம் சொல்லி. ஆனா பிசாசுக்கு தெரியும் தன்னை படைத்த தெய்வம் ஒருத்தர் தான், அந்த ஒரே தெய்வம் தான் என்னை சிலுவையில ஜெயித்தவர், அவருடைய பேர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு நல்லா தெரிஞ்சதுனால தான் அவன் இயேசுன்ற பேரை கேட்ட மாத்திரத்துல இருக்கிற இடம் தெரியாம ஓடி போறான். அல்லேலூயா. அவ பிசாசுக்கு தெரியுது படைத்த தெய்வம் ஒருவர்னு, மனுஷனுக்கு தெரியல. அல்லேலூயா. இதுதாங்க கள்ள உபதேசம். கள்ள உபதேசம் என்பது எது? திரித்துவம் தான். இந்த கள்ள உபதேசத்துக்கு தேவன் நம்மை விலக்கி காப்பதற்காக இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாருமே இந்த 3 தேவன்ன்றது எடுத்துக்கொள்றதுக்கு சொல்ற வசனம் என்ன? அந்த மத்தேயு 28:19 சொல்லுவாங்க. ஆனா அந்த மத்தேயு 28:19 உண்மையான பிரதி வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, வெறும் புறப்பட்டு போய் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்குது. மீதி இருக்கிற கீழே இருக்க அனைத்து வார்த்தைகளும் ஒரிஜினல் வேர்டில் கிடையவே கிடையாது. இது கத்தோலிக்க மார்க்கத்தினால இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து அப்படின்ற வார்த்தை மூல பிரதியில் கிடையவே கிடையாது. ஒன்லி ஒரே வார்த்தை தான், புறப்பட்டு போய். அந்த வார்த்தை மாத்திரம்தான் இருக்கு. இவ்வளவு வார்த்தைகளையும் அவங்க இணைச்சாங்க, சேர்த்தாங்க. இதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் இத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவம் இந்த ஞானஸ்தானம் இல்லாத ஒன்றத்தை கொடுத்துக்கிட்டே வராங்க. அதையும் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நானும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாங்க. அந்த ஞானஸ்தானம் வேதத்தில் சொல்லப்படாத ஞானஸ்தானம், அது கத்தோலிக்க மார்க்கத்தால் சேர்க்கப்பட்ட வசனம். அதை விசுவாசிக்கிறது ஏசப்பாக பிள்ளைகளுக்கு உகந்தது அல்ல. இன்னைக்கு குழந்தை ஞானஸ்தானம் தெளிப்பு சொல்ற நாம இந்த வேதத்திலே இல்லாத ஞானஸ்தானத்தை அவங்க சேர்த்தது மட்டும் எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? அப்ப அது தவறு அல்லவா? குழந்தை ஞானஸ்தானம் தப்பு, மூழ்கி எடுக்கிறத ஞானஸ்தானம் கரெக்டுன்னு சொல்ற விசுவாச பிள்ளைங்க, ஊழியக்காரங்க இன்னைக்கு அந்த மத்தேயு 28:19 வசனம் மூல பிரதியில கிடையவே கிடையாது. அந்த மூல பிரதியில் இருக்க ஒரே வார்த்தை என்ன? புறப்பட்டு போய். அவ்வளவுதான். மீதி இருக்கிற அனைத்து வார்த்தைகளும் கத்தோலிக்க மக்களால் இந்த வசனத்தை எடுத்து புகுத்தப்பட்டது, சேர்க்கப்பட்டது. இந்த சேர்க்கப்பட்ட வசனத்தை வைத்துக்கொண்டு இத்தனை 1000 ஆண்டுகளாக ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இதுதான் சரி சொல்லி ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிற இந்த கள்ள உபதேசத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே தேவன் தான், அவர் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான் உண்மையான விசுவாசம். அல்லேலூயா. இரண்டாவதாக விசுவாசம் என்றால் என்ன? வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6 308வது பக்கம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் ஆமென், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றார். நல்ல கவனிங்க. விசுவாசம்னா ரெண்டாவது என்ன? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். பாருங்க, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப விசுவாசம் ரெண்டாவது, ஒரே தேவன் என்பதுதான் முதல் விசுவாசம். ரெண்டாவது, அந்த ஒரே தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்மளை ரட்சித்தார். அவர்தான் பெரிய தெய்வம், அவர்தான் சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் யெகோவா தெய்வம் என்பதை நாம் அறிந்து அவர் நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி நாம் தேடும் பொழுது நிச்சயமாக அவர் நம்ம என்னுடைய ஜெபத்துக்கு, என்னுடைய வேண்டுதலுக்கு, அவர் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்றதை நான் விசுவாசிக்கிறபடியினாலே அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசத்தை தான் வேதம் சொல்லுகிறது, நாம் விசுவாசம் என்கிற பலனால் நிரப்பப்படுகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற விசுவாசம் இவைகள் தான்.
இந்த ரெண்டு காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இயேசுப்பாவுடைய வார்த்தைக்கு, இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம போனா என்ன நடக்கும் அப்படின்றத ரோமர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 1:21 வாசிப்போம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும், நல்ல கவனிங்க, அவர்கள் தேவனை அறிந்தும், அதாவது இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர்தான் நித்திய பிதா, அவர்தான் யெகோவா தேவன், நமக்கு ஒரே தேவன். அந்த ஒரே தேவனுடைய பெயர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்திருக்கிறோம். இப்ப அந்த அறிந்திருக்கிற காரியத்தை வைத்து ஆண்டவர் சொல்றார், அவர்கள் தேவனை அறிந்தும், நல்ல கவனிங்க, அவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து ஆமே வீணரானார்கள். ஆமே, பாருங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் யெகோவா தேவன், இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதா, அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் தான் சிருஷ்டி கர்த்தர் என்கிற ரகசியத்தை அறிந்த பிறகும் இன்னமும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த ஒருவேளை நீங்கள் தயங்குவீர்களே ஆனால், அல்லது அந்த சத்தியத்தை மறைப்பீர்களே ஆனால், அந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு போதியாமல் நீங்கள் தடுப்பீர்களே ஆனால், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நிச்சயமாக உங்கள் சிந்தையிலே வீணராவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் இருள் அடையும், உங்கள் ஊழியம் இருள் அடையும், உங்களுடைய காரியங்கள் இருள் அடையும். அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை நீங்க இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதா என்பதை அறிந்தும் அவர் தான் நித்திய பிதா என்று சொல்லாதபடிக்கு, அல்லது அந்த காரியத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு நீங்க தடைகளை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளா இருப்பீர்களானால், அதை மறைக்கிற பிள்ளைகளா இருப்பீர்களே ஆனால், இந்த அதிகாரத்தில் அந்த 21ஆம் வசனத்துக்கு கீழே நீங்க வாசிச்சு பாருங்க, தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். சகல அருவறுப்புகளுக்கும் அவளுக்குள்ள வந்துடும், எல்லா அசுத்த வாழ்க்கை அவளுக்குள்ள வந்துடும், எல்லா அருவறுப்பான இச்சைகளை இடத்துல வந்துடும், எல்லா மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள். நீங்க அந்த வசனத்துக்கு கீழே அப்படியே ஒன்னொன்னா வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல கொடி கட்டி பறக்கிற எல்லா ஹோமோசெக்சுவல் உண்டாகிற இடம் அதுதான். யாரெல்லாம் இவர் தான் தேவன் என்பதை அறிந்தும் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த தவறுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அசுத்த ரோகங்களுக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. அருவருப்பான பிள்ளைகளை மாற்றி விடுகிறார். ஆதலால் நண்பு தேவ பிள்ளைகளை, இந்த எச்சரிப்புக்கு பயந்து இன்றைக்கு தயவு செய்து இதுவரைக்கும் யாராகிலும் இப்படிப்பட்ட கிரியை செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, சீர் பொருந்துங்க, அவர் தேவன் என்று மகிமைப்படுத்துங்க, குமாரன் என்று அல்ல, திரித்துவத்தில் இரண்டாவது ஆளாக அல்ல. திரித்துவமே வேதத்தில் இல்லை, ஒரே தேவன் தான், அவர் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன், யெகோவா தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது இந்த ஆக்கினைக்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். அல்லது அதை மறைப்பீர்கள் ஆனால், அதை ஏற்றுக்கொள்ள தவறுவீர்களே ஆனால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, இவ்வளவு ஆக்கினையும் நம்மேல் வரும் என்பதில் நாம் கவனமாக இருப்போமாக, மனம் திரும்புவோமாக. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு விசுவாசத்தோட நன்மையை பார்த்தோம், விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோம், அந்த விசுவாசத்துல நம்ம நடக்கலைன்னா நமக்கு வரக்கூடிய தண்டனை என்னன்னு பார்த்தோம். அப்ப விசுவாசத்துல பெருக நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்க இந்த விசுவாசத்துல நாம இன்னும் பெருகணும். அப்ப இன்னும் பெருகணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, 2 காரியங்களே ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன? ரோமர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீர்களானால் வாசிப்போம். ரோமர் 10:14. விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? நல்லா கவனிங்க. அப்ப விசுவாசம் நமக்குள்ள வேணும்னா பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்போ பிரசங்கம் நமக்குள்ள கேள்வியை உண்டாக்குது, கேள்வி நமக்குள்ள என்ன உண்டாக்குது? விசுவாசத்தை உண்டாக்குது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு விசுவாசத்துல நாம் பெருக வேண்டுமானால் அநேக தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாம் ஆவல் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை வாஞ்சியோடு, ஆவலோடு, தாகத்தோடு கேட்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. இதைதான் வேதம் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது. சிலுவை பற்றின உபதேசம் அவங்க என்ன பண்றது? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது,
பொழுது ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது என்னவா இருக்கிறது? தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ உபதேசம் நமக்கு தேவ பலனாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பலன் நமக்குள்ள பெருக செய்கிறது. அப்போ இன்றைக்கு யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் தியானிக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் கேட்டு 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 அவங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களை வேதம் சொல்லுகிறது விசுவாசத்திலே பெருகுகிற கூட்டம் அவர்கள்தான். அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக விசுவாசத்துல பெருக நமக்கு வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு. நல்ல கவனிங்க. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் விசுவாசத்தை நீ அடைய வேண்டுமானால் சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோடனே நீ என்ன பண்ணணும்? ஐக்கியம் கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பரிசுத்தவான்கள், மெய்யான சத்தியத்தை போதிக்கிற, மெய்யான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற தேவ பிள்ளைகளோட எந்த ஒருவர் ஐக்கியம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது அவர்கள் விசுவாசத்திலே பெருகுவார்கள். இதை தான் பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். தீமோத்தேயுவே, நீ விசுவாசத்துல பெருகணும்னா சுத்த இருதயத்தோடு யாரெல்லாம் தேவனை ஆராதிக்கிறாங்களோ அவங்களோட போய் ஐக்கியம் கொள்ளு, அவங்களுடைய நட்பை நாடு, அவங்களோட இருக்க நீ வாஞ்சையா இரு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 2 காரியங்களை தேவன் கொடுக்கிறார் விசுவாசத்துல பெருக. ஒன்று, தேவனுடைய வார்த்தை கேட்கணும், தியானிக்கணும், கை கொள்ளணும். இரண்டாவதாக, நாம் சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. இந்த காரியம் செய்யும் போது நம்முடைய விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு யார் அவருடைய ஜனம் என்று அறிந்து கொண்டோம். அந்த பலனால நம்ம என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிந்து கொண்டோம். அந்த விசுவாசம்னா என்ன அறிந்து கொண்டோம். இந்த விசுவாசத்தை நம்ம ஏற்க மறுத்தால் நமக்கு வரக்கூடிய தண்டனைகளை அறிந்து கொண்டோம். இன்னைக்கு விசுவாசத்துல பெருக நாம் என்ன செய்யணும் என்பதை அறிந்து கொண்டோம். இவ்வளவு காரியங்களை தேவன் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால் கண்களை மூடுவோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியாக நமக்கு கர்த்தர் நமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு அவருடைய பலன் எது? விசுவாசமே அவருடைய பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த பலன் எதுல இருக்கிறது? விசுவாசத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அந்த விசுவாசத்தை நாம் பெருக வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும். விசுவாசத்தில் பெருகும் பொழுது இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தபடியினால நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்படியே இந்த வார்த்தையில ஒரு விசை கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. இந்த வார்த்தையை நோக்கி பாருங்க. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தையை நோக்கி பாருங்க. இந்த விசுவாச பலன் நமக்கு இல்லை என்றால் நம்மளால இயேசுவுக்கு பிரியமான காணிக்கையை செலுத்த முடியாது. இன்னைக்கு விசுவாசம் என்கிற இந்த பலன் நமக்குள்ள இல்லை என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளை ஒரு நாள் நாம் எடுத்துக்கொள்ளப்படவே முடியாது. இன்றைக்கு இந்த விசுவாசம் என்கிற பலன் நமக்குள்ள இல்லை என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளை தேவ எச்சரிப்புகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய குடும்பத்தை நாம் ரட்சித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு இந்த விசுவாசம் என்கிற பலன் நமக்குள்ள இல்லை என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் நம்மால் கீழ்ப்படிய முடியாது. தைரியமாக புறப்பட்டு செல்ல முடியாது. ஏசப்பாடைய வழிகளை நாம் நடக்க முடியாது. இன்றைக்கு விசுவாசம் என்கிற பலன் நமக்குள்ள இல்லை என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நடக்கவே முடியாத எந்த காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாத அருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். இத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் விசுவாசம் என்கிற பலனினாலே நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பலனை பெற்றுக்கொள்ள ஆவலோடு இருக்கீங்க? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பலன் தேவை. விசுவாசம் என்கிற அந்த பலன் எனக்கு தேவை. இந்த பலனிலே நான்
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்கிற காணப்படுகிற எல்லா போராட்டத்துக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த விசுவாசம் என்கிற பலன் அவர்களுக்குள்ள இறங்கும் பொழுது எப்படி சாரால் பலன் அடைந்து எல்லாம் நடக்கவே முடியாத காரியங்கள் இவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லப்பட்ட எல்லா காரியங்களின் மேல பலன் இறங்கினது போல இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால பலன் இறங்குவதாக. அன்றைக்கு சாரால் மேல இறங்கின அதே பலன் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல இறங்குவதாக. தேவ வல்லமை இறங்குவதாக. தேவ உன்னதமான பலன் இறங்குவதாக. அந்த உன்னதமான பலன் எல்லா கர்ப்பத்தின் தடைகளை உடைந்து விடுவதாக. அந்த உன்னதமான பலன் இறங்கும் போது நடக்க முடியாத காரியங்கள் நடப்பதாக. அந்த உன்னதமான பலன் நடக்கும்போது மரித்து போன காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. செத்து போன காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. இழந்து போன காரியங்கள் மீண்டும் புதுப்பித்து கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. நீங்க சொன்னீங்களே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொன்னீரே. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, இந்த வார்த்தைகளை விசுவாசித்து உம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, எல்லாவற்றையும் கைகூடி பெற்றுக்கொள்ள எங்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கிருபை செய்யுங்க. நீங்க அப்படியே கிருபை செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கிருபை செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே கிருபை செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. அந்த வார்த்தையை கேட்கிற ஒரு பிள்ளைகள் கூட ஏசப்பா இந்த ஆசீர்வாதத்தை இழந்து கூடாதப்பா. எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சத்தியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக எல்லாம் நிற்க வேண்டும் அப்பா. இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லா கள்ள உபதேசத்துக்கும் பிள்ளைகளை தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை யாக்கும் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, இந்த மெய்யான சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை யாக்கி உன் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பலவீன நல்ல, பலவீன நல்ல, பலவான் நான் இயேசு சொன்னான். பலவீன நல்ல, பலவீன நல்ல, பலவான் நான் இயேசு சொன்னான். பலவான் நான் இயேசு சொன்னான். ஹல்லேலூயா, 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 ஆனந்தமே. ஹல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.